ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க பார்க்க எம்மியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க காடை கிரேவி. அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதுக்கு வந்து நான் 6 காடை வாங்கியிருந்தேங்க. அதாவது ஜோடி 50 ரூபானா 6 ஜோடி வாங்கியிருந்தேன். அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா, நமக்கு கோழி டைப்லேயே சின்ன கோழி போல் இருக்குங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காடையை பொறுத்தளவு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபேட்டு கம்மி, ப்ரோட்டீன் அதிகம். அதனால் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால் இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. லைட்டாக தண்ணி திட்டமாக, அதாவது ஓரளவு முது பண்ணுற அளவு மட்டும் தண்ணி திட்டமாக 1 கிளாஸ் அளவு தண்ணியை போட்டுட்டு அந்த உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி ஒரே விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. அப்புறம் அதில் இருக்கிற எலும்பு தனியாக, அந்த கறி பீஸ் தனியாக போய்டும். ஒரே விசில் தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் சில்லி தூளும் போட்டாச்சா, போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டு விசில் வச்சுருங்க. பொதுவாகவே காடை வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு இது தான். என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்து அதான் கலோரி அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். இப்போ ஒரே விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமா. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ வந்து அதில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கிறதுக்கு கல்பாசி, ஒரு ஜாதி பத்திரி, 2 மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய் போட்டிருந்தேன். போட்டு தாளிச்சிட்டு அடுத்தது ஒரு 7 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதில் போட்டு நல்லா சுருளை வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி வதக்கும் போதும் நல்லா வதக்குங்க. அதில் இருக்கிற அந்த சாறு வெளியே வர்ற அளவு நல்லா சுருளை வதக்கணும். அப்போ தான் இந்த காடை கிரேவி நமக்கு திக்னஸ் கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீதியும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இருக்க இஞ்சி பூண்டு கூட பச்சை மிளகாயும் பெருஞ்சீரகமும் போட்டு தான் நான் அரைச்சிருந்தேன். முன்னாடி வேகும் போது கொஞ்சம் போட்டோம், மீதி இப்போ போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா சுருளை வதக்குங்க. அதுக்குள்ளே நம்ம காடையை திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், திறந்து பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு பாருங்கள். ஒரே விசில் தான் இதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே விசில் வந்திருந்தால் நமக்கு பதம் கரெக்டாக இருக்காது. இப்போ அந்த தண்ணி அந்த இது எல்லாத்தையோடு சேர்த்து நம்ம அந்த பேனில் மாற்றிடலாம். இதில் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு, நம்ம காரத்துக்கு சில்லி தூள் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் நம்ம வந்து மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பு போட்டுக்கோங்க. இப்போ காரம் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம முன்னாடி சேர்த்துருக்கிறத பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்து கிரேவி இல்லையா, கொத்தமல்லி தூள் இல்லாமல் இருக்குது எப்படி இருந்தால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு நல்லா கிளற வேண்டியதான். இப்போ இதுக்கு வந்து உப்பையும் நம்ம சேர்த்தாச்சு இல்லையா, போட்டுட்டு அடுத்தது கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேருங்க, நமக்கு மசாலா வாசனை வர்றதுக்கு. இப்போ அடுப்பு எல்லாத்துக்குமே ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு நல்லா கிளறுங்க. நம்ம ஊற்றுனதும் ஏன் காரத்தை போகணுன்னா அதில் இருக்கிற அது இன்னும் கொஞ்சம் அது கொதித்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஒன்று சேரும்போது காரமும் அதில் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் அப்பயே சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக புதினா தழையை போட்டுட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. இப்போயே நமக்கு ஓரளவு திக்னஸ் வந்துடுச்சு. ஒரு பிளேட்டை போட்டு மூடினீங்கன்னா நமக்கு அடி கனமான வானலாக தான் கண்டிப்பாக அடி பிடிக்காது. அதுக்கு தான் அடி கொஞ்சம் கனமான வானலாக இருக்கட்டும் அப்படின்னா. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே சுருண்டு வந்துடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்னன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அதையும் நான் க்ளோஸ் அப்லேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குதா. இந்த சமயம் நம்ம என்ன சேர்க்குறோன்னா, ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை நான் வந்து ரொம்ப பொடியாகவும் சாப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம நார்மல் சைஸில் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் அதையும் அப்படியே பதக்கக்கூடாது, பழக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சேர்க்கணும். இப்படி சாப்பிடும்போது நமக்கு ஹோட்டல் ஸ்டைலாகவும் இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது அங்கங்கே க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் ஓகேனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சாலே நமக்கு இருக்கிற இதுவும் நமக்கு நல்லா நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த பதம் வந்துட்டாலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பெப்பர் போடலைன்னா நல்லாவே இருக்காது இல்லையா, அதனால் கண்டிப்பாக பெப்பர் பொடி போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உங்கள் பிள்ளைங்க எந்த அளவு காரம் சாப்பிடுவாங்கன்றதை பொறுத்து. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அளவு போட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூட்லேயே நீங்கள் பெப்பரை போட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. போட்ட பிறகு அடுப்பு இருக்கும் எரியணுன்ற இதெல்லாம் இல்லை. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம். கிளறிட்டு நீங்கள் பிளேட்டை போட்டு மூடிடுங்க. இது ரச சாதம் இல்லை, இது கிரேவியாக இருக்கும்போது நம்ம ஒயிட் ரைஸோடையும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ பக்காவான நமக்கு காடை கிரேவி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்ட பார்த்தா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும். சூப்பரான நமக்கு ரெடி ஆகிடுது காடை கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.